வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு அனுஸ் தமிழ் கிச்சன். நம்ம இன்னைக்கு வந்து தக்காளி குருமா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தக்காளி குருமா வந்து இட்லிக்கு ரொம்பவே காம்பினேஷன் நல்லா இருக்கும். இட்லி தோசைக்கு, பர்டிகுலரா இட்லிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் எப்படி ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சாச்சு. அதுல ஒரு 4 tablespoon எண்ணெய் ஆட் பண்றேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இது பட்டை ஒரு 2, லவங்கம் ஒரு 3 போட்டோம். அப்புறமா ஒரு பச்சை மிளகாய் இப்படி நீளமா கட் பண்ணுங்க. அப்புறம் இது 2 பெரிய வெங்காயம் இப்படி நீளமா கட் பண்ணி இருக்கிறேன். இதை கூட ஆட் பண்ணுறேன். இது ரொம்ப வதங்க வேண்டாம், இது பாதி வதங்கினா போதும். இப்போ இது பாதி வதங்கிச்சு. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். ஒரு 1/2 ஸ்பூன். நெக்ஸ்ட் அது ரொம்ப வதங்க வேண்டாம். இது ஒரு 2 minutes இஞ்சி பூண்டு கொஞ்சம் ஸ்மெல் போட மட்டும் வதக்கிட்டு, இப்போ வந்து நம்ம இது ஒரு நீளமா, இப்போ 2 வெங்காயம் நம்ம நீளமா கட் பண்ணிருக்கோம்னா, இது ஒரு 3 டொமேட்டோ தக்காளி இதை கூட நீட்டா கட் பண்ணி இதை ஆட் பண்ண போறோம். இதுவும் ரொம்ப வதங்க வேண்டாம், எல்லாமே ஒரு 1/2 ஸ்பூன் அந்த மாதிரி பண்ணிடும். இதுக்கு ஒரு 2 minutes வதக்கினா போதும். இப்போ 2 minutes வதங்கிடுச்சு. இந்த டொமேட்டோலாம் ஸ்மாஷ் பண்ணக்கூடாது, அப்படியே இருக்கணும் முழுசா. இதுல வந்து நம்ம 1 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்றேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இதுல வந்து தனியா பவுடர், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன். உப்பு தேவையான அளவு நீங்க டேஸ்ட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணலாம். இதை மிக்ஸ் பண்ணிட்டு இது மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம தண்ணியை ஆட் பண்ணலாம். இது தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். அந்த மீன்வைல் நம்ம வந்து இது தேங்காய் அண்ட் சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன், இது 2 நம்ம நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம், கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம இந்த தேங்காய் அண்ட் சோம்பு பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கோம், இதில் ஆட் பண்ணலாம். இப்போ தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கட்டியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாவும் இருக்கக்கூடாது. ஸோ இது நல்லா இன்னும் ஒரு 3-4 minutes நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ இது நல்லா கொதி வந்துடுச்சு. ஒரு 5 minutes நல்லா கொதிச்சிடுச்சு. ஸோ இது வந்து உருளைக்கிழங்கு பொட்டாட்டோ பாயில் பண்ணி ஸ்கின் பீல் பண்ணி ஒரு 1/2 மாத்திரம் வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம கொஞ்சம் இப்படி ஸ்மாஷ் பண்ணி, ரொம்ப ஸ்மாஷ் இல்லை, ஒன்றா பாதியமா விழுந்துச்சு. ஸோ நான் அப்படியே இதே பிரேக் பண்றேன். இது ஒரு போட்டுட்டு ஒரு திருப்பி ஒரு 1-2 minutes, ரொம்ப நேரம் வேணாம். ஏன்னா இது போட்டா கொஞ்சம் பைண்டிங் இது வரும் கன்சிஸ்டன்சி. இது இப்போ ஒரு 1 நிமிஷம் கொதிக்கிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம கரம் மசாலா பவுடர் ஆட் பண்றோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வரணும். இது இட்லிக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த மாதிரி. ஸோ இந்த உருளைக்கிழங்கு போட்டுட்டு கரம் மசாலா போட்டுட்டோம். ஸோ 2 minutes ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ சுவையான
தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது இட்லிக்கு தான் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.